ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 31st அன்னைக்கு நைட் எடுத்த vlog தான் இது. பாருங்க, ஒருத்தர் 2 பேர் கேக் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த கேக் பண்ணது. கடையில வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்திருக்காது. கடையில வாங்குனது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு அஃபெக்ஷனோட அவ்ளோ சூப்பர்வா ரொம்ப யம்மியான ஒரு டேஸ்டியான ஒரு கேக்கு. குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபன்னா, ரொம்ப அமேசிங்கா இருந்தது. அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா, அழகா கேக் கட் பண்ணி நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியூ இயர சூப்பரா செலிப்ரேட் பண்ணுனோம். இந்த இது பார்த்தீங்கன்னா, எங்க அபார்ட்மெண்ட்ல எவ்ரி 12:00 பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சூப்பரா என்ஜாய்மெண்ட்ல கத்தி அட்டகாசமா ஹாப்பி நியூ இயர் அப்படி சொல்லி நியூ இயரை வந்து வெல்கம் பண்ணாங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, சகலகலா வல்லவனோட எப்பயுமே வந்து இந்த பாட்டு கேட்டா தான் எனக்கு நியூ இயர் வந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த பாட்டு கேட்டு முடிச்சுட்டு தான் நான் போய் படுக்கவே போனேன். பாருங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா சூப்பரா நம்மளுடைய நியூ இயர் வந்து பொறந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தது. ரொம்ப சூப்பரா தரிசனம் முடிச்சுட்டு, ரொம்ப கூட்டமும் இருந்தது. அதே டைமில ரொம்ப அருமையா சாமிய பார்த்து நல்லா வந்து ப்ரே பண்ணிட்டு நல்லா வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த டே எனக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து ஸ்பெஷல் ரெசிபியா கண்ணூர் நெய் பத்திரி பண்ணுனேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதில் வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி தான் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். காலையில பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி இருக்கும். அத வந்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் கழிஞ்சு எடுத்துட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அது திருவுனதா இருந்தாலும் சரி, இந்த மாரி கீத்து போட்டாலும் சரி, அதுக்கப்புறமா கூட ஒரே ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க. அப்புறமா மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா, அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தண்ணியும் அதில சேர்த்திக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நைஸா நம்ம அரைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு கொரகொரப்பு தன்மையில தான் நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வரணும். கொரகொரப்பு தன்மையில அரைச்சு எடுத்துட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்பம் பவுடர், அப்படி இல்லன்னா பத்திரி பவுடர்ன்னு விக்கும். இந்த மாரி ஆப்பம் பவுடர் டபுள் ஹார்ஸ்ல. அந்த பவுடர வந்து நம்ம இதில வந்து மெஷர்மென்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இத வந்து பெசஞ்சு எடுக்கணும். அதனால நம்ம வந்து எவ்வளோ நம்ம மாவு அதுக்கு வேணுமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம அத போட்டு நல்லா பண்ணிக்கலாம். இந்த மாரி நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி தட்டுற பதத்துக்கு நமக்கு வேணும். இந்த மாரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இப்படி தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸும் வேணும். அப்பதான் வந்து நமக்கு அப்படியே பூரி மாரி நல்லா உப்பி வரும். பாருங்க, இந்த மாரி நல்லா எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா அதில போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம சூப்பரான சுவையான நெய் பத்திரி ரெடி ஆயிடும். இது கண்ணூர் ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். கண்டிப்பா மஸ்ட்டா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ யம்மியா இருக்கும். உள்ளுக்குள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா சாஃப்ட்டாவும், அப்புறமா வெளியில பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியாவும் சூப்பர்வா இருக்கும் இது. ஏன்னா, தேங்காய்லாம் போட்டு நம்ம பண்ணுறது அவ்ளோ யம்மியா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா, எக்கு கறி இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தேங்காய் சட்னி நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு சிக்கன் கிரேவி எல்லாமே ரொம்ப யம்மியா இருக்கும். இந்த ரெசிபி மஸ்ட்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.